ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாப் 10 அண்டர்ரேட்டட் மூவிஸ் ஆஃப் 2025 தாங்க பார்க்க போகிறோங்க. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவில் இருக்கக்கூடிய அண்டர்ரேட்டட் ஃபிலிம்ஸ் தான். யாரும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 10th பிளேஸில் வந்துட்டு ரீசெண்டாக ரிலீஸ் ஆகக்கூடிய தாவூத் அந்த படம் தாங்க இருக்குங்க. செம்ம த்ரில்லரான ஒரு ட்விஸ்டான ஒரு படம்னே சொல்லலாம். பார்க்காதான் கண்டிப்பாக போய் பாருங்கள். 9th பிளேஸில் மெட்ராஸ் மேட்னிங்க. இது வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸோட வாழ்க்கை வரலாற்று சூப்பராக வந்து சொன்ன ஒரு படம். அதனால் இந்த படமும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ 9th பிளேஸில் இருக்குது. 8th பிளேஸில் வந்து கிஸ். இந்த படம் வந்துட்டு நம்ம முழுக்க கவனிக்காமல் போனதுக்கு ஒரே காரணம் கவின் அவர்கள் மட்டும்தான். அவர் தவிர்த்து இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செம்மையான ஒரு படம்னே சொல்லாங்க. தென் 7th பிளேஸில் 11. எல்லாத்துக்குமே தெரியும், தேட்டரில் மிஸ் பண்ணிவிட்டு ஓடிடியில் வந்து நம்ம பயங்கரமாக கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான். ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர். கண்டிப்பாக மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். 6th பிளேஸில் பாம் அப்படிங்கிற அர்ஜுன் தாஸ் அவர் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செம்ம காமெடியாக இருக்கும். தென் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். 5th பிளேஸில் லவ் மேரேஜ். ஆதிக் ரவிச்சந்திரன் வந்துட்டு சொல்லியிருந்த ஒரு படம். பட் யாருமே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு செம்மையான ஒரு ஃபீல் குட் படமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து 4th வந்து சரண்டர். இந்த படத்தை வந்து 4th பிளேஸில் வச்சிருக்க காரணம் என்னென்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், த்ரில்லர் சீக்வன்ஸாக இருக்கட்டும், செம்மையாகவே இருக்கும். பார்க்காதான் கண்டிப்பாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து செம்மையான த்ரில்லர் படம் அது சப்தம். நம்ம ஈரம் டீம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு படம் எடுத்திருந்தாங்கல்ல. ஸோ செம்ம த்ரில்லராக இருக்கும். போய் பார்க்காத கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்பர் 2ல் மாரிசன். இந்த படத்தை வந்து நம்ம பேசணுமே தவிர அதிகமாக கொண்டாடலாம்னே சொல்லாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக போய் பாருங்கள். செம்ம ஆக்டிங்கு, செம்ம ட்விஸ்ட்டு, எல்லாமே சூப்பராக வேறு லெவலில். நம்பர் 1ல் வந்து சரியான ப்ரொமோஷன்ஸ் இல்லாதனால இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். விஜய் சேதுபதி நடிச்சிருக்கோம் ஏஸ். ஸோ இதுதான் டாப் நம்பரில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்குறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.